இந்த பேட்ரி திண்டுக்கல்லில் ஒரு சர்வீஸ் சென்டர்லேருந்து கொடுத்தாங்க. என்கிட்ட வடக்குலேருந்து வாங்கியிருப்பாங்க போல். பேட்ரி புது செல்லே கிடையாது. இதெல்லாம் எல்லாமே ரீபப்ளிஸ்டு செல்ஸ். அதாவது எல்லாமே முன்னாடி பயன்படுத்தப்பட்ட செல்ஸ். அந்த பழைய பேட்டரியிலேருந்து கொஞ்சம் நல்ல செல்ஸாக எடுத்து போட்டு அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை சுற்றிங்க பாருங்கள், இந்த கெமிக்கல் இவ்வளோ கெமிக்கலை போட்டு இந்த பொட்டிக்குள்ளே, இந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பேட்டரியை வச்சு அப்படியே சீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கெமிக்கலை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் 2 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் 10 ரூபா கம்மியாக பேட்ரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட பேட்ரி இந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்கும். அதனால் பேட்ரி வாங்கும்போது கவனமாக வாங்குங்க, ஏமாறாதீங்க, ஏமாறாமல் வாங்குங்க. இந்த பேட்டரியில் 2 செட்டு பேட்ரி காலி, 2 சீரீஸையும் மாற்றணும். ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு 2 பேட்ரி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போவே சொன்னேன் வடக்குலேருந்து வாங்காதீங்க, கம்மியாக கிடைக்குதுன்னு அப்படின்னு. அதனால் அதை அவங்க கேட்கல. இன்னும் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அவங்க 10 ரூபாங்கேருந்து வாங்கினா இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும், அதனால் வாங்குகிறாங்க. அது யாருன்னு சொல்லி அவங்கள ரிவ்யூ பண்ணி அவங்களோட தொழிலில் கிடைக்கணுங்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை. யாரும் ஏமாறாமல் பேட்டரி வாங்குங்க, அவ்வளோதான்.